இதுதான் சோழீஸ்வரர் இவர் தான் சோழீஸ்வரர். கீழே அடிபாகமும் இருக்குது. இது அம்மன் சன்னதி. இது சென்ட்ரல் போகுது. கடம்பத்தூரில் நிற்காது எக்ஸ்பிரஸ் வண்டி. எப்படி ஒரு லேடி ஆபத்தான முறையில் கடந்து செல்கிறாங்க பாருங்கள். இதுக்காக தான் படம் பிடிக்கணும்னு நின்று வந்துட்டாங்க. ஆமாம், போயிடுமா, சீக்கிரம் வெளியே போயிடுமா, சீக்கிரம் போயிடுமா, சீக்கிரம் போயிடு, போமா, சீக்கிரம் போயிடுமா, பார்த்து ஏறுமா. இதுக்கா ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க, என்னன்னே தெரில. இது குட்ஸ் ட்ரெயின் நிற்கிது, என்னன்னு தெரியல. சைரன் அடிக்குது. இது கடம்பத்தூர் ரயில் நிலையம். தைரியமாக அப்படியே கீழால் கடந்து இப்படி போயிடுறாங்க. எடுக்கிறான், குட்ஸ் ட்ரெயின் எடுக்கிறான். எல்லாம் அப்படி உள்ளே உட்காந்துருக்காங்க. டைம் இருக்குது, எப்போ வருதுன்னு தெரில. கார் எங்கேயாவது நிற்கலாம், அப்படி எங்கேயும் நிற்கலாம். ட்ரெயின் எப்போ வரும்னு தெரில. அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுறை ஸ்ரீ சோழீஸ்வரர் திருக்கோயில் நரம்பு சம்பந்தமான நோய்கள் நிவர்த்திக்கான பரிகார ஸ்தலம். இது மற்றதெல்லாம் குறிச்சிருக்காங்க. சோழீஸ்வரர் திருக்கோயில் தான், ஆனால் இப்போ மூடப்பட்டிருக்கு. எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. இதுதான் அந்த இது பலிபீடம். இது கொடிமரம். உள்ளே யாராவது இருக்காங்களான்னு தெரியல, பார்க்கலாம். பல சன்னதிகள் இருக்குது. ஐயா, இப்போ கோயில் திறப்பாங்க? 9:30 ஆகிடுமா? இப்போ மணி 8 தான் ஆகுது. அப்படியா? மற்றபடி உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம்ல. சரி, இப்போ இது ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, எவ்வளோ வருஷமான கோயில் இது? அப்படியா? பின்னாடிலாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கல்வெட்டெல்லாம் போட்டு 1000 இயர்ஸ் மேலே இருக்குது. 1000 இயர்ஸ் மேலே இருக்குமா? ஆமாம். இது நரம்பு சம்பந்தமான பரிகாரம். அப்படி தான் எழுதியிருக்காங்க. சோமவாரம்னா இங்கே வர மாதிரி 7 வீக்ஸ் வரணும். ரெகுலராக பூஜை பண்ணுங்க. நிறைய பேருக்கு சரியாக இருக்குது. நிறைய பெரிய நான் பார்த்து தான் வரேன். இங்கே இது சென்னையிலேருந்து வரேன் நான். ஓ, சரி சரி. ஆமாம், வெயிட் பண்ணுங்கள். வந்துட்டீங்க, சாமி பார்த்துட்டு போவீங்க. அதுதான், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க. சரி, நன்றி. இதுதான் அது என்ட்ரன்ஸு. அதே தான் காமாட்சி அம்மாள் சமேத ஸ்ரீ சோழீஸ்வரர் ஆலயம். 1000 இயர்ஸ் ஓல்டுன்னு அவர் சொல்கிறாரு. பார்க்கலாம். இது விநாயகர் இங்கே வச்சுருக்காங்க சன்னதி. இதில் ஒரு லிங்கேஸ்வரர் இருக்கிறாரு. இதுதான் காசி விஸ்வநாதர். கீழே இருக்கிறது ஆவுடையார், மேலே இருக்கிறது லிங்கம். அதை தான் நான் யோனி லிங்கம்னு சொல்கிறோம். கீழே இருக்கிறது யோனி, மேலே இருக்கிறது லிங்கம். இது காசி விஸ்வநாதர்னு சொல்கிறாங்க. இங்கே பிரதி வாரம் வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு தட்சிணாமூர்த்தி அபிஷேகம் நடைபெறும். இதுதான் தட்சிணாமூர்த்தின்னு நினைக்கிறேன்.
அது பக்கத்தில் இருக்கிறதுனால. பக்கத்தில் இன்னும் ஒரு இது இருந்தது, சாமி இருந்தது, அதையும் பார்த்துடலாம். இது விநாயகர். ஸோ இவ்வளோ நேரம் வந்தாச்சு, பார்த்துட்டு போகலாம். ஒரு சின்ன கோயில் தான் இது. லிங்கோத்பர். அது லிங்கம், அதில் உள்ளுக்குள்ளார ஒரு சிவன் இருப்பதாக வச்சுருப்பாங்க. லிங்கோத்பர். இது முருகன் கோயில். இது முருகன் கோயில். சின்ன இடம்தான், உள்ளே இருக்குது. ஸ்ரீ வள்ளி முருகன் தெய்வானை, இது 3 பேர் இதில் இருக்குது. இது சின்ன கோயில் தான். இது உள்ளே தான் நமக்கு வந்து அந்த சிவன் இருப்பார், சோழீஸ்வரர் இருக்கக்கூடியது அதுதான். இது உள்ளே தான் இருக்கும். பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏதோ சிற்ப வேலை கல்வெட்டுகள் இருப்பதாக சொன்னாங்க. அதை தேடி பார்க்கலாம். அது மறைச்சிருப்பாங்க. பெயிண்ட் அடித்ததுனால நமக்கு அதனுடைய இது தெரியல. ஸோ இது வழியாக தான் நமக்கு இது பிரம்மா. அது அடித்ததுலேருந்து தண்ணி இப்படி தான் வரும். இது வருது, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் எடுத்து தலையில் வச்சுக்குவாங்க. அதை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. பார்க்கலாம், சோழீஸ்வரரை பார்த்துட்டு கிளம்பிடலாம். இது துர்கை அம்மன். எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டினது தான். அது வெளியிலே இருக்கும். இப்படி ஒரு கட்டிடம் போல் கட்டிட்டாங்க. இது எல்லா சிவன் கோயிலையும் இருக்கக்கூடியது தான். தண்ணி வருது. அபிஷேகம் நடந்து பண்ணியிருப்பாங்க, இல்லை குளிப்பாட்டுவாங்க தெரில. இதுதான் நந்தி. இதுதான் நந்தி வச்சுருக்காங்க. கொடிமரம் இருக்குது. இது பலிபீடம் இருக்குது. ஐயா, எப்போ ஐயா திறப்பாங்க? வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்க. இப்போ 10 மணிக்கு வந்துடுவாங்க. 10 மணி ஆகுமா? ஐயோ, அவ்வளோ நேரம் இருக்கணுமே. அப்படியா? எங்கேருந்து வராங்க அவங்க? இங்கே தானே? சரி சரி. இங்கே ஒரு சன்னதி இருக்குது. உள்ள சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. இது என்ன சன்னதின்னு பார்த்துடலாம். எல்லாம் சிமெண்ட் தரை தான் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. இது பூட்டி வச்சுருக்காங்க. உள்ளே ஏதோ ஒரு சன்னதி இருக்குது, எனக்கு சரியாக தெரியல. இதுதான் உள்ளே இருக்கிறது. தெரியல, இது என்ன சாமின்னு தெரியல. இது 1000 வருஷம்னு சொன்னாலும் இதில் என்ன இருக்குது? இதில் சிங்கம் இருக்குது. சிங்கம் இருக்கிறதுனால அது வந்து அம்மன் கோயிலாக இருக்கும். சிங்கம் இருக்கிறதுனால அம்மன் கோயிலாக இருக்கும். இங்கேயும் ஒரு பலிபீடம் வச்சுருக்காங்க. துர்கை சொல்லலாம், எப்படி என்ன பேர் வேணாலும் வச்சு சொல்லலாம். நம்ம வைக்கிறது தானே. என்னம்மா? ஆமாம்மா, இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகுங்கிறாங்க, 1/2 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. தெரியலம்மா. நீங்கள் எங்கேருந்துமா வரீங்க? என்னம்மா? போரூரா? நான் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கேன். சென்னையிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். இதே தான், இதோ உள்ளே இருக்கார் சோழீஸ்வரர். வந்து இது உள்ளே தான் இருக்கார். இதோ சிவசிவன் போட்டிருக்காங்கள்ல, பலிபீடம் இருக்குது, கொடிமரம் இருக்குது. அதனால தான்மா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க சொன்னீங்க? போரூர்லேருந்தா? திருப்போரூர், போரூர் அங்கேருந்து.
அவ்வளோ ரொம்ப போரூர் தெரியும் எனக்கு. போரூர் தெரியும். தெரியும் தெரியும். போரூர் தெரியுமா? போரூர்லேயே ஒரு இந்த கோயில், சிவன் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. நான் போயிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுவாங்க. அப்படி தான் சொன்னாங்க. நான் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன கோயில் தான், 1000 வருஷம்னு சொன்னாங்க. அதனால தான் தேடி நானும் வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து படிக்க முடிஞ்சால் படிங்க. இது இது இருக்க, இது சரியாக புரியல. இது சோழீஸ்வரர் கோயில். இது சோழீஸ்வரர் திருக்கோயில்னு போட்டிருக்காங்க. இது நரம்பு சம்பந்தமான நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய கோயில்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்தேன். சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப பழைய கோயில்னு சொன்னாங்க. ஆனால் மூடி இருக்கிறதுனால உள்ளே போக முடியல. சரி, பார்க்கலாம். நீங்களும் போரூர்லேருந்து தான் வரீங்களா? எப்படி வந்தீங்க? பைக்கில் வந்தீங்களா? பைக்கில் அங்கேயே ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குமே. 45 கிலோமீட்டர். நான் பஸ்ஸில் வந்தேன். சரி சரி. விளக்கு போடுங்க. அது யாரும் கேட்கவே வேண்டாம். விளக்கு போடுங்க, தாராளமாக போடுங்க. சரி, கோயில் திறக்கிறதுக்கு லேட் ஆகும் போல இருக்குது. பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு தான் இடம் இருக்காங்க. பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு தான் இடம் இருக்காம்மா? சாப்பிட்றதுக்கு வெளியில் இங்கே எதுவும் இல்லை. பஜாருக்கு தான் போகணுமா? சரி. எப்போம்மா திறப்பாங்க? ஐயர் வருவாரா? என்கிட்ட ஃபோன் இல்லை. சரி, பார்க்கலாம். இதான் வந்தது. இதை நான் வந்ததுக்கு அடையாளமாக இதை நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இது நான் வந்ததுக்கு அடையாளம். பார்க்கலாம். மணி வந்து 8:30 ஆச்சு. இன்னும் வந்து கோயில் வந்து சும்மா கதவு தான் திறந்துருக்காங்க. உள்ளே வந்து அந்த கர்ப்பகிரகம்லாம் திறக்கவே இல்லை, மூடி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மேலே தான் இருக்குது. இதில் ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. அதுவும் கல்லினால் தான் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. இதுலேயும் இருக்குது. இதுதான் உள்ள கோயிலோட இருக்க விஷயம். இதில் இதை எழுதியிருக்காங்க. ஸ்ரீ காமாட்சி அம்மன் மற்றும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் வகையரா தேவஸ்தானம், மாங்காடு, சென்னை 6,122. ஸ்ரீ கனகவல்லி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோயில். இதெல்லாம் இருக்குது. இது அதனுடைய நுழைவு வாயில் கதவு. இதே மரத்திலே பண்ணியிருக்காங்க. இது குருமத்தாழ்வார் அதுதான் நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு இது வந்து கிருஷ்ணன் அப்படி ஒவ்வொன்றையும் அதை படிச்சிருக்காங்க. இதுலேயும் அப்படி தான். இதுதான் மச்ச ஆழ்வார் இல்லை, இதுதான். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்றும் எழுதியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது கூர்மம், எல்லாத்துலேயும் அதில் பண்ணியிருக்காங்க. இது மச்சவதாரம் தான். பெருமாள் வந்து மச்சவதாரம் எடுத்தார். இதில் வந்து சங்கு இருக்கும், இது சங்கு சக்கரம் இப்படி இருக்கும். எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அது போல் இருக்குது. சிற்பங்கள் இருக்குது. இதுலேயும் சிற்பங்கள் இருக்குது. ஆனால் நல்ல இல்லை, ஏதோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வந்ததுக்கு இதோடு முடிச்சுக்கிறேன் நான். இதுதான் அந்த ராஜகோபுரம் போட்டிருக்காங்க. கடை அதெல்லாம் போட்டிருக்காங்க. திருக்கோவிலுக்குள் செல்ஃபோன் மற்றும் கேமரா புத்தக கடை. இதுதான் அந்த கோபுரம். 2, 3, 4 நிலைகளை கொண்ட கோபுரம்.
ஸோ வந்தாச்சு, பார்த்தாச்சு, 4த்தையும் பார்த்துட்டேன். மிக்க சந்தோஷம். ஸோ வீட்டுக்கு போக வேண்டியது தான், சென்னைக்கு போக வேண்டியது தான். ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் தான். இப்போ தீபாராதனை நடிச்சிட்டு இருக்கு. ஒரே கூட்டம், எல்லோரும் பார்க்குறாங்க. சரி, இதில் பல சன்னதிகள் வச்சுருக்காங்க. இதில் ஒரு பெருமாள் இருக்கார். அப்படி நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பிடலாம். ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் மாங்காடு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பெருமாள் வச்சுருப்பாங்க. அந்த திவ்ய தேசத்தில் இது வராது. இதெல்லாம் சிமெண்ட்னால் கட்டினது தான். அந்த வேலைப்பாடுகள் அதை போல தான் தெரியுது. இதோ கோசாலை இருக்குது பக்கத்தில், மாடுகள்லாம் வச்சுருக்காங்க. கோசால் பெருசாக இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 1000 மாடை கோசாலைக்கு கொடுத்துட்டதா சொன்னார். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன இது இருக்குது. சுற்றி வர்றதுக்கு பாதை வச்சுருக்காங்க. இதோ கோசாலை, இதோ நிறைய மாடுகள் இருக்குது. இது கோவிலுக்காக தானம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அது முன்னாடி இருக்கிற கோபுரம். அதாவது இதுதான் மூலவர் இருக்கக்கூடியது தான் இந்த இடம். பின்னாடி இருக்கிறது தான் ராஜகோபுரம். இது ஒரு 500 வருடங்களுக்கு மேலே இருக்கும். சரியான நமக்கு வந்து தெரியல. இதெல்லாம் வந்து கல்லினால் ஆனது தான். வந்ததுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதை பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன். இதில் இருக்கும். இதுதான் மூலவர் இருக்கக்கூடிய கோபுரம். கீழே தான் இருக்கும். இதோ அடையாளமாக வச்சுருக்காங்க நிறையா. அதுதான் அந்த 1 2 3 4 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். அதான் வந்தது, இதோடு நிறுத்திடலாம்.